Welcome to bilingual e-lectures for diploma students. We are discussing the C language concepts. This is the second unit. In this unit, we are going to see decision making, arrays and strings. In the previous unit, we have discussed about the program development and introduction to C. In the program development, the algorithm, flowchart and program development cycle, we have seen data types, tokens and expressions, and finally input and output functions. Now, the second unit deals with the decision making, arrays and strings. The first chapter is decision making. In that, we are going to see the branching instructions or control structures. இதுவரைக்கும் நம்ம பார்த்த சில C program segmentsல நம்ம சில simple programs பார்த்தோம். We have seen a sequence flow. Sequential flow அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனால் இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை கம்பேர் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அதுலேருந்து சாய்ஸஸ் பேஸ் பண்ணி வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த பிரான்ச்சிங் அப்படிங்கிறதுல நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறதுல வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் கேஸ், கோ டு ஸ்டேட்மெண்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல் ப்ரோக்ராம்ஸ் குட் பி ரிட்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா இந்த 3 ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஸ்ட்ரக்சர், செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெப்படிஷன் ஸ்ட்ரக்சர். So, sequence structure is the statements are executed sequentially, that is one by one, where the control is transferred to the next line each time. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு it will go to the next statement, again அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இந்த ப்ரோக்ராமில் சாம்பிள் ப்ரோக்ராமில் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்புட் ஃபங்க்ஷன், தென் அசைன்மெண்ட், ஏ பி இன்புட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அன் அசைன்மெண்ட். தென் இட் இஸ் அன் அவுட்புட். நெக்ஸ்ட் printf இஸ் அன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஆர் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ, ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகும். திஸ் இஸ் கால்ட் எ சீக்வென்ஷியல் ஸ்ட்ரக்சர். பட் எவ்ரி டைம் இதே மாதிரி எல்லா ப்ரோக்ராமுக்கும் இருக்காது. இப்போ இதில் வந்து நம்ம சில இடத்துல ஒரு டெஸ்ட் பண்ணணும், ஒரு கண்டிஷன் ஆக்சுவலாக ஒரு வேல்யூ இப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னு நம்ம சில ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியிருக்கும். தட் மீன்ஸ் தேர் வில் பி எ சேஞ்ச் இன் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ இன் த செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட் இஸ் செலக்டட் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த அப்ரோப்ரியேட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ தே ஆர் ஆல்சோ கால்டு பிரான்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸில் இஃப், ஸ்விட்ச் கேஸ் அண்ட் கோ டு அப்படிங்கிற ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செலெக்ஷனில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இஃப் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் செலக்ட்ஸ் ஆர் பர்ஃபார்ம்ஸ் அன் ஆக்ஷன் இஃப் அ கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் இட் ஸ்கிப் த ஆக்ஷன் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணணும், ட்ரூவாக இருந்தால் என்ன செய்யணுங்கிறத மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். தேர் இஸ் அனதர் இஃப் எல்ஸ் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பர்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ஷன். இது ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். நெக்ஸ்ட் மல்டிபிள் செலெக்ஷன்ஸ், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி பார்க்கலாம். அதனால் இஃப்ங்கிறது இஸ் எ சிங்கிள் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் எ சிம்பிள் இஃப்னு சொல்லுவோம், சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். Then there is another form with the else part, if and else. This is a double selection. அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ஒரு பிளாக், ஃபால்ஸாக இருந்தால் another statement or block. So there will be 2 different sections. So if double selection statements, double selection statement, because it selects between 2 alternatives, 2 different actions. Next, then switch statement is a multiple selection statement.
because it selects among many different actions. இப்போ இது மாதிரி ஒரு கண்டினியூஸாக டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய இஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்விட்ச் கேசஸ் இப்போ எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஸ்விட்ச் கேஸுங்கிறது மல்டிவே செலெக்ஷன் ஆர் மல்டிபிள் செலெக்ஷன். Then there is finally another type of branching instruction which is called a go to statement. Go to simpler, it will transfer the control to another point. இது வந்து இஃப் வச்சு டெஸ்ட் பண்ணி ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அல்லது ஒரு லைனுக்கு வந்தாலே அங்கேருந்து இன்னொரு லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். தட் மீன்ஸ் கண்டிஷனல் ஆர் அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் எ ஜம்ப் ஆர் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் with label. இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபைட் அட்ரஸ் ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு த ஸ்பெசிஃபைட் அட்ரஸ் அப்படிங்கிறது. அட்ரஸ் இஸ் நத்திங் பட் த லொக்கேஷன் வேர் வி ஹவ் டு ஜம்ப். நம்முடைய ப்ரோக்ராமில் எந்த பார்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு நேமை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோடைய சிம்பிள் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் கண்டிஷன், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது பேரந்திசிஸ் இஃப்க்கு பக்கத்தில் வர அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது எனி ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். இது வந்து ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸ். கண்டிஷனுங்கிறது ஏதாவது நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம், ஏ கிரேட்டர் தென் பி. ஸோ ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனுங்கிறது இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிற கண்டிஷன். ஆர் சம் அதர் இன்டிஜர் ஆர் கேரக்டர் எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கலாம் which evaluates to true or false, அதாவது அதனுடைய வேல்யூ 0 or non-zero வேல்யூன்னு வர்றது. ஸோ இஃப் கண்டிஷன் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் மே பி எ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் எ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எ சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட். இட் டஸ் நாட் ரெக்யர் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ். ஆனால் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் போடுறது, ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஈவன் இதுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். பட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கட்டாயம் அதை ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் உள்ள தான் எழுதணும். அதனால் இஃப் கண்டிஷன் ஃபாலோட் பை சிங்கிள் லைன் ஆர் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். மல்டிபிள் லைனாக இருந்தால் நம்ம யூஸ்வலாக பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்கிறோம். ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் உள்ள இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஹியர் இப்போ ஒரு கண்டிஷன் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்னு இருந்தால் பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பாஸ். இட் இஸ் எ கண்டிஷன். எப்படி நம்ம வந்து மார்க் இன்புட் பண்ணியிருக்கோம், அது மார்க்கை டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆர் ஃபெயில்னு பண்ணணும். அப்போ தெர் இஸ் எ டெஸ்ட். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, அதாவது இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்தால் பிரிண்ட் பாஸ்டு. சப்போஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன செய்யணும்னு நம்ம சொல்லலை, இப்படி இருந்தால் பிரிண்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் த பிரிண்டிங் இஸ் இக்னோர்ட். ஸோ பிரிண்ட் பண்ணாத, அதாவது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வில் நாட் ஒர்க். ஸோ அதனால் சிம்பிள் ஃபார்ம்ங்கிறது ஒன்றும் இல்லை, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன செய்யணும்னு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறது சிம்பிள் இஃப். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இஃப் கிரேட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 பிரிண்ட் பாஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டா இது என்ன ஆகிடும், இங்கேருந்து இங்கே வந்துடும். ஏன்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது இஃப் இட் ஃபெயில்ஸ் அப்படின்னா. ஸோ இந்த ட்ரூ அப்படிங்கிறது எனி நான் ஜீரோ வேல்யூ. சம்டைம்ஸ் இன்டிஜர் வேல்யூ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனோட கொடுக்க முடியும், அதனுடைய ரிசல்ட் ட்ரூ, அதாவது நான் ஜீரோ வேல்யூ, ஜீரோவை தவிர வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வந்தால் அது ட்ரூன்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஜீரோங்கிற வேல்யூ வந்ததுன்னா இட் இஸ் ஃபால்ஸ்னு பேர். இப்போ வந்து இஃப் ஏன்னு கூட நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். அப்படின்னா அந்த ஏவுடைய வேல்யூ நான் ஜீரோ வேல்யூ, அதாவது இட் ஹேஸ் சம் வேல்யூ அப்படின்னா அது ட்ரூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதனுடைய வேல்யூ ஜீரோவாக இருந்தால் இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ஃபால்ஸ். ரைட். ஏன்னா சி லாங்குவேஜில் பூலியன் அப்படிங்கிறது வந்து 0 and 1 தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறது ட்ரூ இஸ் 1, ஃபால்ஸ் இஸ் 0. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் ஃபார்ம். இப்போ 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஒரு கண்டிஷனை டெஸ்ட் பண்ணி அது ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் எந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் கண்டிஷன் வித்தின் பேரந்திசிஸில் இருக்கணும், இட் இஸ் எ ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஆர் 2-3 கண்டிஷனை ஜாயின் பண்ணி கூட நம்ம லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக எழுதலாம், ப்ரோக்ராம்ஸில் பார்க்கலாம். இஃப் கண்டிஷன் ட்ரூன்னா திஸ் பிளாக், இது வந்து எதர் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்ஸ் அகேன் another part, it is called statements for false block.
The if statement, if else allows to specify different actions to be performed when the condition is true and when it is false. ரெண்டு பார்ட்லையும் நம்ம கொடுக்குறோம். ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ கிரேட் இஸ் கிரேட்டர் than or equal to 60 இருந்தால் print of pass or passed, else print of failed. ஸோ இப்போ இதில் ரெண்டுமே ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ட்ரூவாக இருந்தால் பாஸ்டு பிரிண்ட் பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் ஃபெயில்டு பிரிண்ட் பண்ணு. இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் ஒர்க் பண்ணும். ட்ரூவாக இருக்கிறப்ப இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இட் வில் கம் அவுட் ஆஃப் த if statement. Right. Statement 1 and statement 2 can be simple or compound statements. If the condition is true, the statement 1 is executed, otherwise statement 2 is executed. But ரெண்டுமே ஒர்க் பண்ணாது. In either case, each statement, either statement 1 or 2 will be executed, not both. The control is transferred. இந்த ரெண்டு கேஸ்லுமே ஸ்டேட்மெண்ட் 1 ஒர்க் பண்ணாலும் அல்லது ஸ்டேட்மெண்ட் 2 ஒர்க் பண்ணாலும், ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ண கண்டிஷனை பொறுத்து, இது ரெண்டுத்தையும் முடித்த பிறகு இட் வில் கோ டு த ஸ்டேட்மெண்ட் 3. இன் போத் த கேசஸ் த கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்சிக்வெண்ட்லி டு ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் n இஸ் அன் இன்டிஜர் வேரியபிள். அந்த n இன்புட் பண்ணுறோம். பிரிண்ட் ஆஃப் ஸ்மால் p ஃபங்க்ஷன்ஸில் ஸ்மால் p ஸ்மால் s. ஸோ பிரிண்ட் ஆஃப் என்டர் எ நம்பர், scan of ampersand n input பண்ணுறோம். ஸோ this is an input. if n percentage 2 பர்சன்டேஜுங்கிற சிம்பிள் என்ன ஆப்ரேட்டர், மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஆர் ரிமைண்டர் ஆப்ரேட்டர். when n is divided by 2, what will be the remainder? அந்த ரிமைண்டர் தான் என்னுடைய அவுட்புட். ஸோ ரிமைண்டர் ஆஃப் n by 2 ஜீரோவாக இருந்தால் print the number, given number is even print பண்ணணும். ஏன்னா ஈவன் நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0, மீதி வராது. சப்போஸ் 0 வரல அப்படின்னா இட் இஸ் அன் ஆட் நம்பர். பட் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 அல்லது 1 தான் இருக்க முடியும். ஸோ 0வாக இருந்தால் ஈவன் நம்பர், 1ஆக இருந்தால் ஆட் நம்பர். ஸோ இதை எல்ஸ் பார்ட்டில் கொடுத்துருக்கோம். அனதர் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெஸ்டட் இஃப்ங்கிறது ஒரு இஃப்க்கு உள்ள அனதர் இஃப். இப்போ இதில் வந்து இஸ் அ if statement within another if block. இங்கே வந்து மல்டிபிள் ifs இருக்கு பாருங்கள். if condition 1, if it is true, then test another condition. if the second condition is also true, test another condition. if third condition is also true, then statement 1. அப்போ statement 1 எப்போ ஒர்க் பண்ணும்? will be executed only if all the conditions are true. இந்த 3 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 ஒர்க் பண்ணும். இப்போ தேர்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 ஒர்க் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள்லையும் இந்த எல்ஸ் ஈலாம் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே. only one of the statement is executed, others will be skipped. அதாவது இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணுதோ ஒர்க் பண்ணி முடித்த பிறகு இட் வில் கம் அவுட் ஆஃப் த இஃப் பிளாக். இதை விட்டு வெளியில் வந்துடும். Right. if the else is used together with if statement, always match the else statement. இப்போ இதில் வந்து 3 else இருக்குது. எப்பயுமே else will be matched to the nearest if statement. இந்த else வந்து நியரஸ்ட் இஃப்க்கு தான் else part. சப்போஸ் வந்து இந்த இதுக்கு else part இல்லை, தேர்ட் இஃப்க்கு else part இல்லை அப்படின்னா, இந்த எல்ஸ் வந்து செகண்ட் இஃப்க்கு அப்படின்னா இதை நம்ம வந்து ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் உள்ள எழுதணும். அப்படின்னா தான் இதனுடைய ட்ரூ பிளாக்கில் இது எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, டெஸ்ட் அனதர் கண்டிஷன் பேர். இட்ஸ் எ நெஸ்டட் இஃப். பட் எல்ஸ் பார்ட்டில் கூட அனதர் இஃப் எழுதலாம். ஸோ இஃப் வித்தின் எய்தர் இஃப் பிளாக் உள்ள இருக்க ட்ரூ பிளாக்கில் இஃப் ஸ்டேட்மெண்ட் வரலாம், அல்லது எல்ஸ் பார்ட்டில் அனதர் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். த ஃபைனல் ஃபார்ம் ஆஃப் இஃப் இஸ் எல்ஸ் இஃப் லேடர். இப்போ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ட்ரூவாக இருந்தால் அனதர் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்தால் வி டெஸ்ட் அனதர் கண்டிஷன். அது ட்ரூவாக இருந்தால் அனதர் கண்டிஷன் பார்த்தோம். இஃப் இட் இஸ் ட்ரூ தென் டெஸ்ட் அனதர். அதே மாதிரி ஃபால்ஸாக இருந்தால் என்ன? ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 ஓவர், அதோட நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் ஓவர். இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு வேல்யூ மேட்ச் ஆகுதா பார்க்குறோம்.
இப்போ ரிசல்ட் பார்க்குறோம், ஃபஸ்ட் பேஜில் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஓவர், அடுத்த பேஜஸ்க்கு போக மாட்டோம், அதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். சப்போஸ் ஃபஸ்ட் பேஜில் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் செக் பண்ணுவோம். அது மாதிரி ஃபஸ்ட் கண்டிஷன் அது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 அல்லது ஸ்டேட்மெண்ட் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், தென் இட் வில் டெர்மினேட். ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தான் நம்ம அனதர் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ எல்ஸ் இஃப்ங்கிறது இஃப் த பர்டிகுலர் கண்டிஷன் ஃபெயில்ஸ் அகெயின் டெஸ்ட் அனதர். ஸோ உங்கள் எல்ஸுக்கும் இஃப்க்கும் நடுவில் ஸ்பேஸ் வேணும். ஸோ எல்ஸுங்கிறது தனி கீவேர்டு, இஃப்ங்கிறது தனி கீவேர்டு. ஈவன் இந்த இஃப்ங்கிறது அடுத்த லைனில் கூட நம்ம இதில் டைப் பண்ணலாம். ஸோ எல்ஸ் அகெயின் நெக்ஸ்ட் லைனில் இஃப் எழுதலாம். ரைட். இஃப் none of the conditions is true then the default statement is executed. அங்கே வந்து எல்லாமே எல்ஸ்னு வந்துடுது. அதாவது ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், அகைன் டெஸ்ட் another செகண்ட் டெஸ்ட் பண்ணுறோம். அதுவும் ஃபால்ஸ்னால் தேர்ட் டெஸ்ட் பண்ணுறோம். அகைன் ஃபால்ஸ்னால் இப்படி கண்டினியூஸாக வரும் எல்ஸ்னு. இப்போ எல்லாமே எல்ஸ் அப்படின்னா அகைன் இட் கம் அவுட் ஆஃப் த இஃப் பிளாக், இதை விட்டு வெளில வந்துடுது. ஸோ இங்கே வந்துடும். இப்போ இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனாலும் இங்கே வந்துடும். அதனால் இட் இஸ் எ கண்டிஷன். இஃப் த கண்டிஷன் ஃபெயில்ஸ் இட் வில் டெஸ்ட் another. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஹியர் வந்து we have 5 மார்க்ஸ், M1 M2 M3 M4 M5ங்கிற 5 இன்டீஜர்ஸ் இருக்குது. ஆவரேஜ், ஃப்ளோட்டு, கேரக்டர், கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி, எஸ்லேருந்து கிரேட்ஸ் அசைன் பண்ணுறோம். இதுக்கு வந்து இப்போ சப்போஸ் M1 M2 M3ங்கிறது இப்போ வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணிட்டோம். திஸ் அசைன்மெண்ட்டு. அல்லது we can get the values from the user. ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப நம்ம இன்புட் வாங்கலாம், ஸ்கேனப் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம வந்து M1ல வேல்யூஸ் கொடுத்துட்டோம். ஆவரேஜ் ஈக்குவல் டு M1 + M2 + M3 இதெல்லாம் டோட்டல் டிவைடட் பை 5. ஸோ இட் இஸ் த ஆவரேஜ். இப்போ நம்ம வந்து கிரேட் அசைன் பண்ணுறோம். சப்போஸ் இஃப் த கண்டிஷன் த ஸ்டூடெண்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்ன கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம்? ஆவரேஜ் வந்து greater than 90, greater than or equal to 90 இருந்தால் கிரேட் எஸ். எல்ஸ் இஃப் ஆவரேஜ் greater than 80 டெஸ்ட் பண்ணுறோம். இந்த கண்டிஷனில் என்ன பார்க்குறோன்னா, இந்த ஒரு இஃபை மட்டும் பார்த்தா ஆவரேஜ் greater than 80 இருந்தால் கிரேட் ஏவா அப்படின்னா இங்கே அதை மட்டும் பார்க்கக்கூடாது. greater than 80 இருந்தால் கிரேட் ஏ இல்லை, greater than 90 இல்லைங்கிறதால நம்ம again என்ன டெஸ்ட் பண்ணுறோம்? இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் above 90, that means it must be below 90. இது எப்போ ஃபெயில் ஆகும்? ஆவரேஜ் இஸ் பிலோ 90 இருந்தால் தான் இங்கே வரும். அந்த பிலோ 90ல் அகைன் வி டெஸ்ட் வெதர் த ஆவரேஜ் இஸ் greater than or equal to 80 அது டெஸ்ட் பண்ணுறோம். அது இல்லை, greater than or equal to 80 இல்லைன்னா பிலோ 80ன்னு அர்த்தம். தட் இஸ் இது எப்போ ஃபெயில் ஆகும்? லெஸ் தேன் 80 இருந்தால் தான் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அப்போ இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ லெஸ் தேன் 80ல் இருக்கிற வேல்யூஸில் greater than 70 டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் கிரேட் பி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ இது மாதிரியான ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்னா, இந்த மாதிரி எல்ஸ் இஃப் லேடர். அதாவது ஒரு கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம், அது வந்து greater than 90 இருந்தால் கிரேட் எஸ்ன்னு அசைன் பண்ணிடுறோம். ஒர்க் ஓவர். ஆவரேஜ் 90 and above, ஸோ கிரேட் ஈக்குவல் டு எஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் 90 and above இல்லைங்கிறப்ப வேறு என்ன ரேஞ்ச் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் கால்டு எல்ஸ் இஃப் லேடர். ஃபைனலி வி பிரிண்ட் த கிரேட். இப்போ இதில் எந்த கிரேட் அசைன் பண்ணாலும் இமீடியட்லி இட் வில் கம் டு திஸ் லைன். ஏன்னா மற்றெல்லாம் எல்ஸ் பார்ட். ஸோ இந்த லாஸ்ட் லைனுக்கு வரும் கிரேட் ஈக்குவல் டு %C கிரேட் கிரேட். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் பாருங்கள், கிரேட் ஈக்குவல் டு %C. ஏன்னா கேரக்டர், கிரேடுங்கிறது ஒரு கேரக்டர் வேரியபிள், சிங்கிள் கேரக்டர், கோட்ஸில் அசைன் பண்ணியிருக்கோம், அதனுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். கிரேட் ஈக்குவல் டு %C கிரேட்.